ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் பன்னீர் புலாவ் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பன்னீர் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் ரெண்டு பிரியாணி இலை, பட்டை 1, கிராம்பு 1, ஏலக்காய் 1. இது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு. பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, வெரி சிம்பிள். உப்பு. இது பால், நார்மலாக நம்ம காஃபிக்கு யூஸ் பண்ணுற பசும்பால். அது ஒரு அரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் அரிசி அளந்தேன். இதில் நான் 1.25 தண்ணி ஊற்ற போகிறேன். இதில் அரை பால் வச்சுருக்கேன், மீதிக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போது வெரி சிம்பிள் புலாவ். நான் இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறேன், மஷ்ரூம் கிரேவி. அதனால் நான் இன்றைக்கி இதில் வேறு எந்த பொடிகளும் சேர்க்கலை. உங்களுக்கு வேணுன்னா கரம் மசாலா, பிரியாணி மசாலா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூனு ஆயிலும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற பொருட்களை சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, இந்த பிரியாணி இலையும் சேர்த்துட்டேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டேன். இப்போ நாம் இந்த புலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். அப்புறமா தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணா கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி கொடுக்கலாம். வதக்கிட்டு நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுலேயே நான் ஒரு 2-3 பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன். நமக்கு அந்த காரமே போதும் இந்த புலாவுக்கு. இப்போ கிரேவி தொட்டு சாப்பிடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டால் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டேன். நல்லா வதக்கி கொடுக்கலாம். எடுத்துட்டு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. நான் தக்காளியும் சேர்த்துட்டேன். 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளியை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தகுந்தது வேணுங்கிறத சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி கொடுக்கலாம். வதங்கினோடனே நம்ம பன்னீரை சேர்க்கலாம். தக்காளி சேர்த்தாலே அது வதங்கிடுச்சு. ரொம்ப குழஞ்சி வதங்கணுங்கிறது இல்லை, வெந்தால் போதும். இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி கொடுங்க, ஏன்னா பன்னீர் உடஞ்சி போயிடும். அதனால் வெறும் வதக்கி கொடுத்துட்டு இந்த புலாவுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கோம். எங்கள் அரிசி பார்த்திங்க அப்படின்னா இது அப்படியே ஒரு இந்த லூஸில் வாங்குவோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கின அரிசி. இது நல்லா தண்ணி பிடிக்குது. அதனால் நான் 1 டம்ளருக்கு 1.25லேருந்து 2 டம்ளர் வரைக்கும் தண்ணி விடலாம். நான் இன்றைக்கி அரை டம்ளர் பால் வச்சுருக்கேன், 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அவங்கவுங்க அரிசிக்கு தகுந்தது தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி நல்லா கொதித்தோடனே நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் இங்கே அரிசியை வடித்து வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த அரை கிளாஸ் பாலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி வெயிட்டர் போட்டு 10 நிமிஷம் இல்லைன்னா 2 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளை வச்சுருந்த பன்னீர் புலாவ் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், ஒரே சவுண்டு தான் நான் விட்டு எடுத்தேன். அதுக்கே நல்லா வெந்துருச்சு. இதுக்கு தொட்டுக்க நான் இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி பண்ணுறேன். அதை தொட்டு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். நம்ம புலாவ் தயார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.